34 வருஷமா இங்கே தண்ணி இப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் மழை வந்தாலே இந்த தண்ணி சேர்ந்துடும். நாங்கள் எப்பயுமே புளியாந்தோப்பில் இருக்கோம். எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ தண்ணி. இப்போ நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறோம், எங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணினா ஒரு தண்ணியும் எடுக்கல, எதுவுமே செய்யல. எல்லாமே அப்படி ஒரு கொஞ்சம் ஒரு 1 hour மழை பெஞ்சாலே தண்ணி. அதான் ரொம்ப கஷ்டப்படுறேன். வருஷம் எனக்கு இந்த பிரச்சனை தான். இந்த பிரச்சனை தீர்வு உண்மையில எனக்கே 34 வயசு ஆகுது. 34 வயசு வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம். எங்கள் சொந்த வீடெல்லாம் அங்கே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு எதுவுமே வழி இல்லாமல் இன்னொரு வீட்டுக்கு போய் நாங்கள் கஷ்டப்படுறோம். வருஷம் இந்த பிரச்சனை இல்லாமல் தீர்வு எப்போ தான் கிடைக்கும். ஏன்னா முல்லை நகர் வியாசர்பாடி முல்லை நகரில் தான் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே வந்து ரெய்னி சீசன்னால இந்த ப்ராப்ளம் வரதான் செய்யும். இங்கே கீழ் வீட்டுலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஃபுல்லாக எல்லா வீட்லேயும் கீழே வீட்டுலாம் தனியாகிடுச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குன்னா அங்கே அந்த கூவமால் இருக்குதுங்களா, அங்கேருந்து தண்ணி ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ ஆகி ஃபுல்லாக இங்கே உள்ளே வந்துடும். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு பிளாக் பண்ணிட்டாங்க. தண்ணி ஒரு மோட்டர் செட் பண்ணி அந்த இடத்துல மாதிரி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் ஓவர்ஃப்ளோ ஃபுல்லாக டவுன் ஏரியான்றதுனால ஃபுல் வாட்டர் இங்கே தான் வந்து ஸ்டாக்னேட் ஆகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா ஃபுல் ட்ரெயின் உடனே இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் தண்ணி அந்தளவுக்கு இல்லை. ஒரு 1 hourல சரசரன்னு ஏறிடுச்சு. ஃபுல்லாக எல்லாம் பைக்கு காரு எல்லாமே இங்கேருந்து வெக்கெட் பண்ணியாச்சு. நாங்களும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கரண்ட் இல்லை, ஃபுல்லாக கரண்ட் கட் ஆயிரும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே கரண்ட்டே வருவாங்க. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 days ஆயிரும் இங்கே கரண்ட் வர்றதுக்கு. அதனால் இதுதான் இப்போ ஒரு சுச்சுவேஷன், இங்கே இருக்கிற சுச்சுவேஷன். ஃபுட்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கவுன்சிலர் ஆஃபீஸ் இருக்குது. அங்கேருந்து வந்து ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி மக்களுக்கு கொண்டு வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அதில் நாங்களும் ஆட் பண்ணியிருக்கோம், அதில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ரிலீஃப் சென்டர் எனக்கு தெரியல. ஃபுட் சென்டர் வந்து ஃபுட் சர்வீஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன், அது சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்த போட்டு இருந்துச்சு. இப்போது அந்த சர்வீஸ் எதுவும் இப்போதைக்கு இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இந்த குப்பைலாம் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரதுனால ஃபுல்லாக வாட்டர் ட்ரைனேஜ் ஃபுல்லாக வீடுகளுக்கு உள்ளே போகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா அதே தண்ணி அடிச்சு தைக்க. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வாட் 35 கொடியிலேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து இங்கே ஏதாவது ரிலீஃப் சென்டர் பக்கத்துலன்னா 34 இது ஒன்று, 35 கொடிக்கு ஒன்று. எப்பவுமே ரிலீஃப் சென்டர் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா முன்னாடியே ப்ரிகாஷன் மெஷர் தான் எடுத்துகிட்டு தான் மக்களை வந்து அக்கம்பெனி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரிகாஷன் மெஷரும் வந்து எடுக்கவே இல்லை. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 o'clock ஆக போகுது. ஃபுட்டு வந்து எதுவுமே எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி தரல. பாத்ரூமும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே செக் பண்ணிவிட்டு சைன் பண்ணணும், சானிடரி இன்ஸ்பெக்டர் வெரிஃபை பண்ணணும்னு சொன்னோம். ஆனால் அதுவும் எதுவுமே பண்ணல. எந்த ஒரு 1 star சரி 10 star சரி டாய்லெட்டில் எந்த ஒரு லாக்கும் இல்லாமல் தான் வந்து மோசமாக இருக்குது. ட்ரிங்கிங் வாட்டரும் வந்து வெளியில் வந்து குடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அக்கம்பெனிஷன் பண்ணவங்க தான் வந்து தண்ணி வந்து அவங்க வீட்டிலேருந்து குடம் எடுத்துகிட்டு வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த மேட்டு தார்பாய் அவங்க கார்பரேஷன் வந்து என்ன சொன்னாங்கன்னா லாஸ்ட் மந்த் தான் பாய் கொடுத்தோம், திரும்பி எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து இந்த இடமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் தண்ணியில் வந்து சதசதமாக இருக்குது. ஒரு உள்ளே வயசானவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 70 age மேலே ஒரு 4-5 பேர் குழு நடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க படுக்க வந்து ஒரு தார்பாயோ ஒரு மேட்டை கூட ஒன்றுக்கு ரெடி பண்ணி தரல. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டைப்பெட்டி அந்த மாதிரி வந்து எடுத்து தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் சென்டர் ரிலீஃப் சென்டர் பண்ணதுக்கு முன்னாடியும் ஒரு ஜிசிசி அஃபிஷியல்ஸ் முன்னாடியே வந்து செக் பண்ணிட்டு எல்லாமே வேலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஃப் சென்டருக்காக விட்டால் தான் வந்து அது வந்து பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்க பீப்புள் எல்லாமே வந்து மழை அப்போ வந்து ரிலீஃப் சென்டர் நோக்கி தான் வராங்க. இது வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பெர்மனன்ட் ரெமெடி வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். இப்போ லாஸ்ட் 2 to 3 ரெயின்ஸில் வந்து என்ன ஆச்சுன்னா தண்ணி வந்துச்சு, பட் ரொம்ப குயிக்காகவே ட்ரைன் ஆயிடுச்சு. பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் நிறையவே நிற்குது. அண்ட் ஓகே, மழை நிற்கிறது எப்போயுமே நம்மளுக்கு சென்னையில் பழகிடுச்சு. பட் ஆனால் ரொம்ப சீரியஸான விஷயம் வந்து அங்கங்கே இந்த ட்ரைனேஜோட க்ளோசர் வந்து இல்லை. ஸோ இந்த போஸ்ட் பக்கத்தில் வந்து ஒரு டீப்பாகவே ஒன்று இருக்குது. ப்ளஸ் அவங்க ஒரு வேரிகேட் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அது பக்கத்துலேயும் டீப்பாக இருக்குது. ஸோ அனிமல்ஸோ இல்லை நம்ம மனுஷங்களே வந்து நடக்கும்போது அதில் கால் வச்சிட்டா தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஸோ அது க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அது ப்ரிகாஷனோடு அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப அதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்.